கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். யாத்ராகமம் 3வது அதிகாரம் 15வது வசனத்துல தேவன் மோசேயை நோக்கி, நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிறேன், உங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர்னு தன்னை அறிமுகப்படுத்தி, என்றைக்கும் இதுவே என் நாமம், தலைமுறை தலைமுறை தோறும் இதுவே என் பேர் பிரஸ்தாபம் அப்படின்னு சொல்றாரு. அந்த நேரத்துல இஸ்ரவேலர்கள் எகிப்தியர்களுக்கு அடிமைகளா இருந்தாங்க. எகிப்துல இருந்த பல தெய்வங்களை மாதிரி நம்மளுடைய தேவன் ஒரு மரித்த தேவனாக இல்லாம ஜீவனுள்ள ஒரு தேவனா இருக்கிறார் அப்படிங்கிறத இந்த நாமத்து மூலியமா வித்தியாசப்படுத்தி காட்டுறாரு. பல ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆபிரகாம் கல்தேயர் பட்டணத்துல ஊர் அப்படிங்கிற ஒரு ஊர்ல இருந்து யெகோவா தேவனை முத பின்பற்றி விசுவாசத்தோட தனக்கு அறியாத கானான் தேசத்துக்குள்ள கால் எடுத்து வைக்கிறார். பின்பு அவருக்கு மகனாக பிறந்த ஈசாக்கு தேவனுடைய வாக்குத்தத்தத்தை பின்பற்றி கொண்டு விசுவாசத்தோட நடக்கிறாரு. ஈசாக்கின் தேவனுக்கும் இஸ்மவேலின் தேவனுக்கும் ஒரு வேறுபாடு இருக்கு. ஈசாக்கினுடைய மகனாகிய யாக்கோபும் தேவனோடு போராடி ஒரு மாற்றம் அடைந்த வாழ்க்கையை வாழ்ந்தார். யாக்கோபின் தேவனுக்கும் ஏசாவின் வாழ்க்கைக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. தேவன் இந்த 3 முற்பிதாக்களுக்கு மட்டும் தேவனாக இல்லாம யாக்கோபின் 12 மகன்களாகிய 12 கோத்திரத்தாருக்கும் தேவனாக இருக்கிறாரு. இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலியமா நமக்கும் தேவனாக இருக்கிறாரு. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு 3 பேருமே பெர்ஃபெக்டான பீப்புள் கிடையாதுங்க. அவங்களும் உங்களையும் என்னையும் மாதிரி ஒரு சாதாரண இம்பர்ஃபெக்டான பீப்புள் தான். தேவன் தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்ற யாரு வேணா பயன்படுத்துவாரு அப்படிங்கிறதுக்கு இது ஒரு அடையாளமா இருக்குது. God does not call the qualified, he qualifies the called. Amen. ஆபிரகாம் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர்.